இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு ஒரு ட்ரீட் இருக்குது. கண்டிப்பாக வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஏன் நம்ம சில நாட்களாக சரியாக வீடியோ போடுறதில்ல அப்படின்னா, கடுமையான காய்ச்சல், கிட்டத்தட்ட ஒரு வாரமாக கடுமையான காய்ச்சல், ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றி ரொம்ப செட்டாக இன்னும் கூட முழுமையாக நம்ம காய்ச்சல்லேருந்து மீளலை. அதன் காரணமாக தான் தாவேகா அரசோட பட்ஜெட்லாம் முதல் முறையாக தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கூட நம்ம எதுவும் இன்னும் பேசலை. இன்னும் சொல்லப்போனால் சரி வர செய்திகளையே நாம் இன்னும் பார்க்கல. அதனால தான் நிறைய பதிவுகளை நம்மளால் பேச முடியல. இதுதான் காரணம். நமக்கு கடுமையான காய்ச்சல் இருக்கும்போது தான் ஒரு சந்தேகம் வந்துச்சு, நமக்கு இந்த காய்ச்சலையே தாங்க முடியலையே, நம்ம அன்புமணி ராமதாஸ், பஞ்சாமிர்தம் மோகன்ஜி இவங்கெல்லாம் எப்படி, இவங்களுக்கெல்லாம் காய்ச்சலே வராதில்லை அப்படின்லாம் நமக்கு தோணுச்சு. ஏன்னா நம்ம சாதாரண மனுஷங்களாக பிறந்துவிட்டோம். அதனால் நமக்கு காய்ச்சல்லாம் வந்து உயிரெடுக்குது. அவங்க எல்லாம் நெருப்புலேருந்து பிறந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் காய்ச்சல்னால் என்னன்னே தெரியாது. எனக்கு அப்போ தான் அவங்களெல்லாம் தோணுச்சு, இவங்களுக்கெல்லாம் காய்ச்சல்லாம் என்னன்னே தெரியாது இல்லைப்பா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. சரி இருக்கட்டும், அவங்கள அப்புறம் பார்த்துப்போம். இன்றைக்கி என்ன பேச வந்தோம் அப்படின்னா, இந்த ஆகஸ்ட் வாரத்தில் வந்து தீரன் சின்னமலை அவர்களோட நினைவு தினம் வந்துச்சு. அதில் இந்த தீரன் சின்னமலை பேரவையோட அமைப்பை சார்ந்தவங்க வந்து ரோட்டில் லாரி முன்னாடி கார்லாம் எடுத்துக்கிட்டு, பைக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி, சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி நிறைய செயல்பாடுகளில் ஈடுபட்டிருந்தாங்க. வழக்கம் போல் காவல்துறை இவங்க மேலெலாம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. மாற்றம்னு சொல்லிட்டு வந்தாலும் அது அதிமுக அரசாக இருக்கட்டும், திமுக அரசாக இருக்கட்டும், இன்றைக்கி தாவேகா அரசாக இருக்கட்டும், சாதியவாதிகளுக்கு பயந்த அடிபணிஞ்ச அரசாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. மாற்றம் அப்படிங்கிறது சாதிக்கு எதிராக எந்த இடத்துலையும் வரல அப்படிங்கிறத தான் நம்ம கண்ணு கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு திரும்ப என்ன சொல்கிறது, இவங்களுக்கு இந்த பசங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறது? ஒருத்தன் ஆயுள் தண்டனை செய்தியாக ஒரு ஜாதி வெறியன் கொலை பண்ணிவிட்டு ஆயுள் தண்டனை சிறைவாசியாக உள்ளே இருக்கான். உள்ளே இருந்துக்கிட்டே அவன் அமைப்பு வந்து இவ்வளோ அப்யூஸ், சட்ட ஒழுங்கு சீர்கேட்டில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் அரசாங்கம் இன்னமும் அந்த ஜாதி வெறியனுக்கு பரோல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. இதையெல்லாம் இதே ஒரு மக்கள் போராளிகளுக்கு இந்த மாதிரியான சூழல் ஏற்படும் போது சட்ட ஒழுங்கு பாதிக்கும், மக்கள் கொந்தளிச்சிருவாங்க, அப்படியாக்கும் இப்படியாக்கும் காவல்துறை காரணம் சொல்லும். ஆனால் இந்த மாதிரி சாதி வெறியர்களுக்கு இந்த மாதிரி காரணங்கள்லாம் காவல்துறை வந்து சொல்லாது, ஈஸியாக பரோல் கொடுத்துருவாங்க. ஒரு சாதி வெறியன் கொலைகாரன் உள்ளே இருக்கும் போதே அவன் அமைப்பு இங்கே இவ்வளோ அராஜகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டில் ஈடுபடுதுங்கிறத காரணம் காட்டி ஏன் அவங்களுக்கு பரோல் மறுக்கப்படலை? அதே போல் இங்கே வெளியில் இந்த மாதிரி சாதி வெறியோடு நடந்துக்கிற கும்பல் மீது ஏன் இந்த தாவேகா அரசு காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. இது நம்ம அரசை பார்த்து எழுப்புகிற கேள்வி. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இன்னும் என்ன சொல்லி இவங்களை திருத்துறது? இந்த இளைஞர்களை அவன் சுயநலத்துக்காக அந்த சாதி வெறியின் அமைப்பை பயன்படுத்திக்கிட்டாலும் நாம் என்ன சொல்லி திருத்துறது? ஏன்னா தீரன் சின்னமலையே சாதி மதம் பேதம் பார்க்காம வெள்ளையர்களை எதிர்த்து சுதந்திர போராட்ட வீரராக செயல்பட்டவர். ஐதர் அலிக்கே வரி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வசூல் பண்ணிட்டு போன வரியை பறித்து தன் கையில் எடுத்துக்கிட்டு, யார் பறிச்சதுன்னா சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையில் ஒரு சின்னமலை பறித்ததாக அப்படின்னு சொல்லிட்டு அதே ஐதர் அலியோட மகன் திப்பு சுல்தானோட, வங்கத்து புலியான திப்பு சுல்தானோட கை கோர்த்து வெள்ளையர்களை எதிர்த்து தீரமான போரிட்டவர் தீரன் சின்னமலை. இப்படி மதத்துக்குள்ளேயே அவரை சுருக்க முடியாது தீரன் சின்னமலையை. ஆனால் இந்த கும்பல் சாதிங்கிற சின்ன சிமிலுக்குள்ளே சுருக்கி வச்சு ஒரு மிகப்பெரிய விடுதலை வீரனை சாதி தலைவராக மாற்றி வச்சிருக்கு. இப்படின்னு நம்ம பல தடவை சொன்னாலும் இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஒருவேளை அந்த இளைஞர்களுக்கு, அங்கே வண்டியை அப்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு அது புரியாமல் இருக்கலாம். என்ன சொல்லி புரிய வைக்கிறது? வரலாறை சொன்னால் அவங்க காது கொடுத்து கேட்பாங்களா அப்படின்லாம் நமக்கு தோணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நகைச்சுவை காட்சி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த காய்ச்சல் நேரத்தில் இதெல்லாம் பார்க்க நேர்ந்துச்சு. பார்க்கும்போது நாம் என்ன பாடம் எடுத்தாலும் அந்த பாடமெல்லாம் அவங்களுக்கு புரிய வைக்குமோ வைக்காதோ, ஆனால் இந்த நகைச்சுவை காட்சி ரொம்ப சிறப்பாக அவங்களுக்கு புரிய வைக்கும் அப்படின்னு தோணுச்சு. அப்படியான சாதி வெறியர்களை சிறப்பாக வச்சு செஞ்சுருக்கிற இந்த நகைச்சுவை காட்சி பாருங்கள். அந்த நகைச்சுவையை செஞ்சுருக்கிற நந்தகுமார் நினைக்கிற அந்த இளைஞர் பேர், அவருக்கு நம்மளோட பாராட்டுதலும் நன்றிகளும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எடுத்துடலாமா? எடுக்கலாம். லொகேஷன் செம்மையான லொகேஷன்.
போஸ்ட் வைக்கவா? எங்களை பத்தி கேட்டு பாரு, நாங்க எல்லாம் நியூஸ்ல இப்ப போட்ட ஸ்டோரி போட்டு விட்டியா? போட்டேன். அவனை மென்ஷன் பண்ணி ஸ்டோரி போட சொல்லு. ஸ்டோரி போட சொல்லு. ஆறுயிர் அண்ணன் அவன் போட்டு ரவுடி சாங் கொண்டு போட சொல்லு. அவனை நீ பக்கத்துல இருக்க மாதிரி ஒரு எடிட் பண்ணி அவனுக்கு தட்டி விடு. சொல்லிட்டேன். மென்ஷன் பண்ணு. இப்ப போட்ட ஸ்டோரி அவனுக்கு மென்ஷன் பண்ணி விடு. தம்பி நம்ம அண்ணன் போட்டா போட்டு ஒரு ரவுடி அந்த சாங்கை போட்டு விட்டு அண்ணன் பக்கத்துல இருக்காரு. அண்ணன் பக்கத்துல இருக்கு. அண்ணன் பேச முடியாது. இந்த குடுக்குறேன். நான் தம்பி சரி 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 அண்ணன் இந்த ஒரு வேலையை வந்துருக்கா ஒரு பஞ்சாயத்து விஷயமா பேச வந்திருக்கேன். ஆமா ஆமா. என்ன ஸ்டோரி போட சொல்லியிருக்காங்க. நான் அதெல்லாம் பப்ளிசிட்டி பண்ணாதான்னு சொல்லியிருக்கேன். ஸ்டோரி போட சொல்லி இப்படி. சரி போட்டு விடு. போடுறா தம்பி. போடுறா போடுறா. போடுறா. சரிடா தம்பி. சரி அண்ணன் பார்க்கல. சாயங்காலம் டீ கிடைக்குவா? அண்ணன் வந்து அந்த இது காளான் சாப்பிடுவோம். காளான் முட்டை பப்ஸ் வாங்கி தரேன் அண்ணன். போட்டு விட்டேன். போன கொண்டா. ஆறு அடிக்கிறது என்ன பண்ணி? இல்ல 25 பேருக்கு நான் ஒத்தாள் போதும்டா. கண்டிப்பா வருவேன். நான் சத்தியமா வருவேன். நீ ஸ்டோரி எல்லாம் பாக்குறது நினைக்கிறேன். ஸ்டேட்டஸ் பாத்தில நீங்க பட்டா பெரிய பட்டா. போன அப்படி அம்மிக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணு போட்டு. என்னப்பா சுவிட்ச் ஆஃப் பண்ற? அப்புறம் என்ன செய்யுது? நம்மளா இன்ஸ்டா அப்படி ரியலா போய் 25 பேர்த்த வெட்ட முடியுமா? ஆளுக்கு ஒரு வெட்டினாலும் நம்மள பீஸ் ஆக்கிடுவாங்க.